சொன்னது போல நான் என் வீட்டரும் அப்படின்றால் கற்றை சேவிப்போம் அப்படின்ற வசனத்தினுடைய நம்ம எல்லாருமே ஆண்டவரே நம்ம சேவிக்கணும். எல்லாருமே இயேசு கிறிஸ்துவையே நம்ம சேவிக்கணும். அவரை பயபக்தியோடு தேடணும். அது மாத்திரம் இல்லை, குடும்பமாக அவரை தேடணும், குடும்பமாக அவரை நோக்கி ஜெபிக்கணும். பெரிய ஆசீர்வாதம். அதான் ஜான் ஜெபராஜ் அவங்க பாட்டு, நானே என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சுபங்கிற பாட்டு, எம்னேஸ்வர் பாட்டு படிக்குமா? எங்களுக்கு தெரிஞ்சதாக நான் படிக்கிறேன். எங்களுக்கு சார் எப்படியாவது யாருக்காவது ஒரு பிரயோஜனமாக இருக்கலாம். அதுதான் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு பாட்டே தெரியாத எங்களுக்கு நாங்கள் பாட்டு முடிக்கிற ஒரு திரும்பி அங்கே கேட்ட கொஞ்சம் பாட்டு முடிக்கலாம். உங்களுக்கு தேவைங்க, நீங்களும் பாட்டு பிடிங்க. பாட்டு பிடிக்கிறது ரொம்ப நல்லது. பவுல் சிலரும் தேவனுடைய சிறைச்சாலையிலிருந்து பாடல் படித்தாங்க, தேவை நோக்கி படித்தாங்க, பாடல் படித்தாங்க, ஜெபித்தாங்க, கர்த்தரை துதித்தாங்க. அவங்க என்ன இருந்தாங்க, சிறைச்சாலை அஸ்திபரெல்லாம் உடைக்கப்பட்டது, கதவுல கூட்டுலாம் உடைக்க கலந்து விழுந்துச்சு, சிறைச்சாலை கதவுலாம் உடைஞ்சது, அஸ்திபரெல்லாம் அப்படியே அசைஞ்சு உடைஞ்சி வெளியே வந்தாங்க. அதே மாதிரி நம்ம பாடல் படிக்கும் போது நம்மளுக்கு விரோதமாய் காணப்படுற தடைகளை கட்ட நீக்கி கொள்வார். அது மாதிரி நமக்கு விரோதம் நான் பாடல் நான் கத்துடைய பாடல் படிக்கும்போது விசுவாசம் நடுவோம். ஏசவ பாட்டை படிக்கிறது யார்? இயேசுவின் நாமனாலே விசுவாசம் நடுவோம். அவளுக்கு இருக்க முடியாது. அதனால பாடுறது உங்களுக்கு ராகம் தெரியுதோ இல்லையோ, நீங்க நல்ல இயேசுவ பாட்டை படிச்சுக்கிட்டே இருக்க வீட்டுல உங்க குடும்பத்தை காணப்படுற பிரச்சனைகள் விலகி போயிட்டே இருக்கும். அப்படியே நீங்க டெய்லி பாட்டு படிங்க, உங்க குடும்பத்துல ஒரு பிரகாசம் கண்டிப்பா இருக்கும். கர்த்தர் ஆசீர்வாதம் கடவுள். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி.